மார்கழி மாதம் 23ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 23. மாரி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை எழுந்துக்க சொல்கிறா. என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா நப்பின்னையோட கடாட்சத்தோட. இந்த பாசுரத்தில் அவள் எப்படி பனிகாலத்தில் சிங்கம்லாம் அந்த குகைக்குள்ளே போய் படுத்துக்கணும். அது அப்படியே அது உறக்கத்திலேயே இருக்குமா, தன்னோட துணையோடையும் போய் அந்த உறக்கத்தில் அப்படியே ஆழ்ந்து இருக்குமா. எழுந்துக்காதான் மீதி யாருமே, அதாவது மீதி அனிமல்ஸ்லாம் போய் எழுப்புறதுக்கும் பயப்படுமா. ஆனால் யாருமே எழுப்பவும் மாட்டாளாம். அதனால் அதுக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது பாட்டு தூங்கும். ஆனால் நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். அதுதான் சிங்கம் பண்ணுறது பனி காலத்தில். ராஜாக்கள்லாம் இந்த பனி காலத்தில் படையெல்லாம் கூட்டுலாம், அதாவது எந்த சண்டைக்கும் போக மாட்டாளாம். வளமும் அவாவா அரண்மனையில் தான் இருப்பாளாம். இது எல்லாமே அவளுக்கெல்லாம் ஒரு ரெஸ்டிங் பீரியட் மாதிரி. அப்பேற்பட்ட அந்த மார்கழி மாதத்தை அவள் சொல்கிறா. இந்த பனி காலத்தில் நீ படுத்துட்டுருக்க, அதனால் எழுந்துக்கோ அப்படின்றா. அந்த எழுந்துக்கிறதே அவள் எப்படி சொல்கிறா அப்படின்னா, சிங்கம் அந்த காலம் முடிஞ்சு எழுந்துக்கும்போது அப்படியே அந்த கண்கள் ரெண்டு அப்படி செவந்து கண்கள் அப்படி பார்க்குமா, அப்படியே நெருப்பு வருமா அந்த கண்ணில். அப்படி பார்க்குமா எதிர்க்க இருக்கிறாள். பார்த்துட்டு தன்னுடைய அந்த வேரி மயிர் பொங்க அந்த தன்னுடைய அப்படியே அந்த பிடரிய அப்படியே ஒரு உதறுமா. உதறி அப்படி எழுந்துக்குமா, முழங்குமா. சிங்கம் முழங்கும், கர்ஜிக்கும்ன்றல. அது கர்ஜிக்கிறது இங்கே முழங்கும்ன்ற, அதுதான் கரை நல்ல தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்கிறா. இல்லை அப்படி கை காலெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி அந்த சோம்பெல்லாம் முறித்து அப்படியே ஒரு நல்ல ரிலாக்ஸ்டாக எழுந்துக்குமா. அதாவது எல்லாம் நான் டேக்கன் இனஃப் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்படி எழுந்து அப்படி நிற்குமா. அப்படி ஒரு கம்பீரமாக இருக்குமா. அது மாதிரி நீ எழுந்துக்கோ. அது அப்படி அந்த பிடரிய அப்படி அண்ணா உதரும்போது அதுலேருந்து ஒரு வாசனை வருமா. அது அந்த வாசனையோடு நீயும் இருப்ப அப்படின்றாவோ. அந்த ஏன் சிங்கத்தோட வாசனையா அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி இல்லை, அவர் கேசவன், அதனால் அவர்கிட்ட எல்லா மனமே இருக்கும் அவர்கிட்ட அப்படிங்கிற ஆண்டாள். நீ எழுந்துக்கோ, அப்பேற்பட்ட சிங்கத்தை போன்றவனே நீ எழுந்துக்கோ அப்படின்ற. அதையும் சொல்லிட்டு நீ பூவை பூவண்ணா, அதாவது சிங்கம் நீ கம்பீரம், அதில் நீ சிங்கம், ஆனால் யூ ஆர் சாஃப்ட் அட் ஹார்ட். நீ பக்தர்கள்கிட்ட ரொம்ப கருணையோடு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் பூவை பூவண்ணா அப்படின்னு சொல்கிறா. உன் கோவில் நின்றிங்கனே, நீ வா உன்னோட கோவிலுக்கு. அதாவது முன்னாடி நந்தகோபன் கோவில்னா இப்போ உன் கோயில்ன்றா. அப்படின்னா அவள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இங்கே சொல்லும்போது அவள் த மர்ஜிங் ஆஃப் சோல், த ஜீவாத்மா பரமாத்மா பற்றி அவள் சொல்கிறா. நீ வா அந்த கோவிலுக்கு வா, அங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது, அதில் நீ கம்பீரமாக உக்காரு. அங்கே உக்காண்டு நாங்கள்லாம் ஏன் வந்திருக்கோம், இவ்வளோ நாள் தவம் இருந்து வீடு வீடாக போய் எல்லாரையும் கூப்பிட்டுண்டு நந்தகோபரை எழுப்பி, யசோதாவை எழுப்பி, பலராமரை எழுப்பி, அப்புறம் நப்பினை எழுப்பி, எல்லார் கடைசியில் உங்ககிட்ட நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இவ்வளோ நாளும் நின்றுட்டுருக்கோம் விடாமல். நாங்கள் உன்னை எழுப்பணும், உன்னோட கருணை வேணும், உன்னோட அந்த கிருஷ்ணானுபவம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம். இதை நாங்கள் எதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நீ நல்லா ஆராய்ஞ்சிப்பார், நல்லா யோசிச்சுப்பார், பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் நீ கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இது இந்த பாசுரத்து மூலம் ஜீவாத்மா பரமாத்மாவை கொண்டு வராவோ. இன்னைக்கு